அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். நாளைக்கு கூட சில சுத்திகரிப்புக்குள்ளே நம்ம நடத்திக்கலாம். ஏன்னு கேட்டால் சுத்திகரிப்பு என்பது என்னுடைய வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரைஸ் தி லார்ட். சுத்திகரிக்காத பட்சத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் நடக்காது. அவ்வளோதான். சுத்திகரிக்காத பட்சத்தில் என்ன நடக்காது? ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு முன்னாடி ஒரு 2-3 வார்த்தைகளை வைக்கிறேன். கர்த்தர் அதை உதவி செய்யட்டும். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உத்தமன், சன்மார்க்கன், ஒரு தேவனுக்கு பயந்த ஆள். அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் அடிக்கடிக்கு என் பிரசங்கத்தில் நான் பேசுகிற வார்த்தைகள் தான். 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற 24வது வசனம், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இவன் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுதான். இன்றைக்கும் அநேக காரியங்களில் நாம் தவறி வந்திருக்கலாம். மனுஷனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் உபதேசம், அட்வைஸ். அது பிடிக்காது. இப்படி பண்ணாத, இது செய்யாத அப்படின்னா அது மண்டைக்கு உரைக்காது. அது பேர் தான் மர மண்டை. அது பேர் என்னது? உரைக்காது. ஸோ அவன் சொல்லும் போது நான் மௌனமாக இருப்பேன். இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான் பாருங்களேன். எனக்கு அதை நீங்கள் சொல்லுங்கள், என் தப்பை நீங்கள் சொல்லுங்கள், சொல்லிட்டா நான் என்னவா இருப்பேன்? மௌனமாக இருப்பேன். இப்போ மனுஷங்கிட்ட இல்லாத ஒரு காரியங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். நம்ம ஒரு குற்றத்தை சொன்னால் அதை திருப்பி வேறு மாதிரி பேசுவாங்க பார்த்தீங்களா? இது மனுஷங்கிட்ட தான் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை பேசும்போது அதை திருப்பி பேசுவாங்க, அப்படி இல்லை, இது இப்படி இல்லை, அது இதனால தான் ஒரு குற்றத்தை சொல்லும் போது அது. ஆனால் இவர் சொல்கிறாரு, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் எப்படி இருப்பேன்? மௌனமாக இருப்பேன். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்மளுடைய அந்த சுத்திகரிப்பில் நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நாம் மௌனமாக இருப்பது நல்லது. அல்லேலூயா. சில விஷயங்களுக்கு சரி. இங்கே ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டை இருக்கிறாரு. ஆமாம், 3 பேர்கிட்ட நாம் இப்படி இந்த விஷயத்தை கேட்கணும். அவர் கேட்குறாரு, நான் எங்கே தவறுனேன் அப்படின்றத 3 பேர்கிட்ட நம்ம கேட்கணும். யார்? நீங்களே சொல்லுங்கள். நம்பர் 1 யார்? எல்லாம் சொல்லிவிடுவீங்க. நம்பர் 1 யாருன்னா யார்? யார்கிட்ட கேட்குறீங்க? நான் எங்கே தவறுனேன்ட்டு யார்கிட்ட கேட்க போகிறீங்க? யார்கிட்ட? ஒன்று கடவுள்கிட்ட கேட்குறீங்க. இதுக்கு தானே வந்திருக்கோம் இங்கே. இப்போ உட்காந்து கொஞ்ச நேரத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே நாங்கள் எங்கே தவறணும் இந்த வாரம் முழுதும்? கண்ணை பறி கொடுத்தனா, மனசை பறி கொடுத்தனா, இல்லை என் வாயை கொடுத்துட்டேனா, இல்லை என் காலை கையை கொடுத்து போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டுனா, இல்லை என் மண்டை வேறு எதனா நினச்சிச்சா, எதையோ சிந்தித்து கொண்டே இருந்ததா, எதையோ செயல்பட்டு கொண்டே இருந்ததா, எதையோ யோசித்து கொண்டே இருந்ததா, இல்லை நான் எங்கே தான் தவறணும்ப்பா, நான் எங்கே இப்படி பேசியிருக்கக்கூடாதா, அப்படி பண்ணியிருக்கக்கூடாதா, இப்படி பண்ணியிருக்கக்கூடாதா, இதை சொல்லியிருக்கக்கூடாதா, அதை செஞ்சுருக்கக்கூடாதா, அந்த இடத்துக்கு போயிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே கேட்கணும் முதல்ல கேட்டிங்கன்னா, ஆண்டவர்கிட்ட சொன்ன எங்கே தவறுனேன், நான் எங்கே மிஸ்யூஸ் பண்ணேன், எங்கே நான் இந்த விஷயத்தில் நான் விற்று போட்டுட்டேன், எங்கே என்ன ஆச்சு, எந்த இடத்துல நடந்துச்சு அப்படி சொல்லி
நான் கேட்க வேண்டிய இடம் தெய்வம். அல்லேலூயா. இன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி கேளுங்க, இந்த விஷயத்தை கேளுங்க. ஆமாம். ரெண்டாவது யார்கிட்ட கேட்கணும்? ரெண்டாவது என்னம்மா? நம்ம கிட்ட கேட்கணும். எங்க கேட்கணும்? ஏன்னா இந்த இடத்துல கிளியர் ஆச்சுன்னா தானே. இதுவே உனக்கு கிளியர் ஆகலையே. இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வருகிறதே குப்பைகள். இருதயத்தில் இவ்வளோ வச்சுக்கணும் தான் உட்காந்து கடவுளை ஆராதிக்கிறோமே. வெக்கமே இல்லாமல் கடவுளை ஆராதிக்கிறோமே. இவ்வளோ வச்சுக்கணும், குப்பைங்களை வச்சுக்கணும், கூலத்தை வச்சுக்கணும், அசிங்கத்தை வச்சுக்கணும், அருவருப்பை வச்சுக்கணும். கடவுளை அல்லேலூயா தூக்கி மகிமையெல்லாம் பாடுறோம். இப்போ இங்கே கேட்கணும். இப்போ உட்காந்து மனசாட்சிய பாவம் இங்கே கழுவி ஆண்டவரே. ஆமாம், இப்போ மனசாட்சி கிட்ட பார்த்து, மனசாட்சி கிட்ட இப்போ பேசணும். உள்ள ஒரு சோல், உள்ள ஒரு ஆத்மா இருக்குல்ல, இந்த ஆத்மா கிட்ட பேசணும். இப்போ இந்த ஆத்மா முதல் வெளியே வந்துச்சுன்னா தான் கடவுள்கிட்டயே பேச முடியும். இந்த ஆத்மா கிட்ட முதல் கேள்வி கேட்கலன்னா இங்கே அந்த கடவுள்கிட்ட போகாது. இதுதான் மூடி மறைச்சிடும். இது முடு பூசணிக்காவை என்ன பண்ணோம் சுத்தமாக போட்டு மறைச்சிடும். நமக்கெல்லாம் என்ன சின்ன சின்ன குறை தானே, நமக்கு பெருசெல்லாம் வெளியே வராது. ஆண்டவரே காலையில் எழுந்து ஏர்லி மார்னிங் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க. அடப்பாவே முழு பூசணிக்கா உள்ளே வச்சுக்கிட்டு ஆண்டவரே இன்னைக்கு பைபிள் படிக்கலாம், ஆண்டவரே மன்னிச்சிடுங்க. வேற எதுவுமே பண்ணலையா நீ? பைபிள் படிக்காததும், சர்ச்சுக்கு வராததும், அது சுத்திகரிப்பில் இது பண்ணாததும், ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணாததும், இதுதான் நம்மளுக்கு பெரிய குற்றமாக இருக்குல்ல. இல்லை பூசணிக்கெல்லாம் பின்னாடி எல்லாம் உள்ள மறைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் என்ன வருது? இப்போ மனசாட்சிக்கிட்ட கேட்கணும். இரவில் உட்காந்து எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, மனசில் கையை வச்சு யோசித்து பாடுறா அப்படின்னுவாங்க. எதுக்குன்னு தெரியாது. மனசில் கையை வச்சு யோசித்து பார்க்கணுமா. ஏன்னா அந்த மனசுக்கு அலப்பாயின மனசு ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுன்னு அந்த மனசை பிடிச்சி வச்சு யோசிக்கணும். இப்போ என்ன, எப்போ, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு. யாருக்காவது பழக்கம் இருக்குதா? இல்லைன்னா பழக்கம் பண்ண இரவு நேரத்தில் படுக்கும்போது உட்காந்து பிசாசெல்லாம் கையில் வச்சு நோண்டாமல் அதை உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காலையிலேருந்து அப்படியே ஒரு சரண்டு அப்படி போயிட்டு வந்துடுங்க. காலைல எழுந்தேன். இன்னைக்கு என் பையன் ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் நம்பர் இல்லை. ஃபஸ்ட்டு ஃபோன் அவங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு. எனக்கு நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் சரன்னு எடுத்தேன். ஃபஸ்ட்லேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு ஃபோன் எந்த ஃபோன் வந்துச்சு அதை எடுத்து ஃபோன் அடித்தேன். ஃபோன் நம்பர் தெரில, சேவ் பண்ணவும் இல்லை. குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுது. அப்போ ஸ்கூலுக்கு வெளியே போய்க்கிறாங்க. இந்த பிள்ளை சரி இப்போ கேட்கணும், யாரை கேட்கணும், ஏன் நம்பர் இல்லை. பிசாஸுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்காது. பிசாசு சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? அப்பமா சொல்கிறேன் நான். இப்போ வேணாது. யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்காது. இப்போ ஒரு பையன் ஃபோன் பண்ணான் அதுலேருந்து. சரி அவனை ஃபோன் பண்ணால் எடுத்துருவான் அப்படி சொல்லி யார் டக்குன்னு எடுத்து. அப்போ காலையில் என்ன நடந்துச்சு, காலையிலேருந்து அப்புறமா 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 திருப்பி படுக்கும்போது உட்காந்து அதை அப்படியே சுற்றி மண்டைக்கு கொண்டு வந்து எங்கே தவறுன என்பதை பார்க்கணும். அல்லேலூயா. இருக்கீங்களா? இந்த பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. சரி, நம்பர் 3. ஒன்று அவர் சொன்னார் மனசாட்சி. 2வது கடவுள்கிட்ட அவர்கிட்ட கேட்கணும், நான் எங்கே தவறுனேன். 3வது யார்கிட்ட கேட்கணும்? பிசாசுக்கிட்டியா? 3வது யார்கிட்ட கேட்கணும்? எங்கேயாவது எதிர்ப்புல நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து நின்று இருக்கும். எனக்கும் எதிரியாக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. எனக்கும் எதிரியாக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது இப்போ நான் அடுத்த பாயிண்ட் எங்கே போகணும்னா எதிரியை கூப்பிடணும். வாங்க, என்ன விஷயம், நான் எங்கே தவறுனேன். அல்லேலூயா. நம்ம இந்த 2 விஷயத்த பண்ணாலும் இந்த 3வது விஷயத்த கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் யோசிப்போம். இவன் கேட்குறான், நான் எங்கே தவறுனேன். அது மாத்திரம் இல்லாத இன்னொரு இடத்துல அவர் கேட்கும் போது 13வது அதிகாரத்தில் 24வது வசனம்னு நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். கரெக்டா? அக்கிரமம் எத்தனை, அக்கிரமம் எத்தனை கணக்கு போட்டிங்களா? இன்னைக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சு அதை கணக்கு போட்டிருப்போம். இன்னைக்கு எங்கே போனோம், என்னென்ன பண்ணோம் அதை கணக்கு போட்டிருப்போம். என்ன சாப்பிட்டோன்னு கணக்கு போட்டிருப்போம். என்ன வாங்கணும்னு கணக்கு போட்டிருப்போம். என்ன வரவு போச்சு, என்ன செலவு வந்துச்சு அதை கணக்கு போட்டிருப்போம். அக்கிரமம் எத்தனை? ஹலோ,
எத்தனை தெரியுமா அது உனக்கு? அக்கிரமம் எத்தனை தெரியுமா? என் பாவம் எத்தனை? இதெல்லாம் தெரியாம சுத்திகரிப்புல வந்து உட்கார். என் அக்கிரமம் எத்தனை, என் பாவம் எத்தனை, அடுத்து சொல்லுகிறார் என்னுடைய மீறுதல் எத்தனை. வசனத்தை மீறி இருக்கிறோமே, வார்த்தைகளை மீறி இருக்கிறோமே, கட்டளையை மீறி இருக்கிறோமே, கற்பனைகளுக்கு மீறி இருக்கிறோமே. இது கணக்கு போட்டுமா நம்ம? என் அக்கிரமம் எத்தனை? அக்கிரம பேச்சு, அக்கிரம சிந்து, அக்கிரம சுபாவம், அக்கிரமனுடைய செயல்பாடுகள், அக்கிரமுடைய நடக்கைகள், அக்கிரமமா பாவ பேச்சு, பாவ சுபாவம், பாவ நெஞ்சு, பாவனுடைய இருதயம், பாவத்துடைய நடக்கை, மீறுதல். இவர் கேட்கிறார். கேட்கறது யாருன்னு கேட்டா உத்தமன். சில பேருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது. அவங்களுக்கு நம்ம செய்தெல்லாம் பெருசாக ஒரு இதெல்லாம் இருக்காது. தீமோத்தேயு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது. 22 இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டால், இப்போ சுத்தவானா மாறுறது தான் பிரச்சனை. அதுதான் இப்போ சுத்தவானா மாறுது. அப்போ என்ன விஷயம்னு கேட்டால், எனக்கு இவங்கனால தான் அது ஆச்சு, இவங்கனால தான் இவங்களுக்கு ஆச்சு. இதை தான் பிரச்சனை. நம்ம ஆதி காலத்தில் தாத்தா கிட்ட இருந்த பிரச்சனை அது. நம்ம பாட்டி தாத்தா இருந்தாங்க வர, ஆதாம் ஏவாள், இவங்ககிட்ட இருந்த பிரச்சனை. இவங்க பாட்டை ஆதாம் கிட்ட கேட்கும் போது ஆதாம் டக்கு என்ன பண்ணிட்டாரு, ஏவாள் தான் செஞ்சாங்க அப்படின்ட்டாரு. ஏவாள் கிட்ட கேட்கும் போது சர்ப்பம் தான் செஞ்சிச்சு அப்படின்ட்டான். அப்படி கை அப்படி மாறிடுச்சு. அப்படி இப்படி இந்த கை இங்கே போகுது, அங்கே இந்த கை அப்படி போயிடுச்சு, மாறிடுச்சு. மற்றவர்கள் தான் இன்றைக்கு மற்றவர்களுடைய பாவங்களுக்கு உடன்படாதே. அவன் சொல்லுவான், இன்னைக்கு காலைல ஒருத்தர்கிட்ட நான் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க எதுலேயுமே இல்லை, நீ அண்ணகரா? காலைல கேட்டேன், நீ குடும்பஸ்தி, நீ குடும்பம் நடத்த வேண்டிய ஆள். மற்றவங்களை பற்றி அவங்களுடைய வழிநடத்தல் படி நீ எல்லாம் வரக்கூடாது. அதுக்கு ஒன்றும் இல்லை, புருஷன் இல்லை, அதுக்கு குடும்பம் இல்லை, பிள்ளைங்க இல்லை, குடும்ப வாழ்க்கை இல்லை. ஆமாம், எங்கேயோ இருந்தால் சாப்பிடும், இல்லையா ரைட் ஓகே, போத்தின்னு படுத்துக்க வேண்டியது தான். வந்துச்சுன்னா தூக்கி போட வேண்டியது தான். அதுக்கு உட்காந்து பக்கத்தில் உட்காந்து அழுவதுக்கெல்லாம் ஒருத்தம் இல்லை. நீ இருக்கீங்களான்னு கேட்டேன். நம்மளுக்கு இன்றைக்கு நம்மளுடைய பெரிய பிரச்சனையே மற்றவங்க தான். மற்றவங்க இது பண்ணிட்டாங்க, மற்றவங்கள சார்ந்தே இருக்க வேண்டிய கருத்து. நான் சொல்ற பாருங்க, உன்னுடைய செய்கைக்கு உனக்கு உண்டான தண்டனை நீ தான் அந்த காரியத்தை செய்யணும். கர்த்தர் உன்கிட்ட கரெக்டாக கேட்பாரு, டேய் என்ன தொலைச்சிடுவேன், வந்த தோலை உரிச்சிடுவேன், உன்னை உரிச்சிடுவேன். இப்போ நீ சொல்கிறல்ல எல்லாத்துக்கும் தோலை உரிச்சிடுவார் பாஸ்டர், உன்னை உரிப்பேன் இப்போ வச்சுக்கிறீங்க. இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இங்கே மற்றவர்கள் செய்கிற காரியத்துக்கு நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா இருக்கிறேன். அப்படியா? நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்லுது 30:12 சொல்லுது. 30:12 சொல்லுது. வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஒரு 2 விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு, இங்க போடணும் கோடு, எங்க தான் போடணும், தங்கள் பார்வைக்கு. இவன் அழிஞ்சு போறதுக்கு காரணமே அதுதான். இவனுடைய ஸ்டேட் பஸ்னா தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல். ஃபர்ஸ்ட் இவன் சுத்திகரிப்பே இல்லை இதுக்கு, நாய்க்கு இது சுத்திகரிச்சுக்காது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இதுனா மிஞ்சின நீதிமான் நாங்க கடவுள் கொடுக்குற தண்டனைலாம் தப்பிச்சுக்க ஒழுங்கா இருக்கீங்களா? இந்த வார்த்தை என்ன சொல்ல, தங்கள் பார்வைக்கு.
தங்க பார்ப்பீங்க. நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், ஒழுங்காக ஜெபம் பண்ணுறோம், ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறோம், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை செய்கிறோம், இது செய்கிறோம் அது செய்கிறோம். அப்பா பூசணிக்கெல்லாம் சோத்தில் போட்டு மறைச்சி வச்சுக்கிறப்பா. பெரிய ஆண்டவரை நினைச்சாருன்னா பெரிய பெரிய பாவத்தில் தோண்டி எடுத்துருவார் வெளியே. இவன் தங்கள் பார்வைக்கு தான் இவன் கரெக்டாக இருப்பான் தான். நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நினைப்பு, இவன் மனசில் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரியே நினைப்பு. பேச்சில் பர்ஃபெக்ட்டு, நடக்கையில் பர்ஃபெக்ட்டு, செயல்பாட்டில் பர்ஃபெக்ட்டு, எல்லாத்துலேயும் வெரி குட் அப்படின்றவார் ஆண்டவர். அப்படியா? இல்லைம்மா, உன் ஸ்கேல் வேறு, கடவுளுடைய ஸ்கேல் வேறு, அவருடைய மெஷர்மெண்ட் வேறு, உன்னுடைய மெஷர்மெண்ட் வேறு. நீ நினைக்கலாம் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், கர்த்தர் அவருடைய உத்தமம் உனக்கு அவன் இருக்கா? 1 யோவான் 3:3 அவர் சுத்தம் உள்ளது போல அவர் சுத்தமா இருக்கிறது போல. இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு நிச்சயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நீ இந்த வசனத்தை சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உங்களுக்கு முன்னாடி ஒரு 2-3 வசனங்களை வைக்கிறேன், கர்த்தர் உதவி செய்யட்டும். நீதிமொழிகள் நம்மள கேட்ட வசனம் தான். நீதிமொழிகள் 15:26. சுத்தவான்களுடைய வார்த்தைகள். வார்த்தை எப்படி இருக்கு? வார்த்தை வார்த்தை அநேக நரகத்துக்கு போகிறதுக்கு முக்கியமான ஒரு ஆயுதமே இதுதான். கிறிஸ்தவன், புறஜாதி மக்கள், ஞானஸ்நானம் பெற்றுவன், அபிஷேகம் பெற்றுவேன், கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்கிறவன் எல்லாம் போகிறது பெரிய விஷயமே இதில் தான் இருக்குது. வார்த்தைகள் எப்படி இருக்கு? வார்த்தைகள் கரெக்டாக இருக்கா? வார்த்தைகள்ல ஆண்டவர் பெரிய ஒரு கணக்கு கேட்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார். வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள்லாம் உண்டு. மத்தேயு புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 36வது வசனத்தில், 12:36 வசனத்தில், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க. மனுஷர் பேசும் வார்த்தையே சுத்தம் இல்லாத காரியம் என்னன்னு கேட்டால் வீணான வார்த்தை தான். இன்னைக்கு பேசின வார்த்தை இல்லை. நீங்கள் பேசியிருப்பீங்க, 1000 வார்த்தைகளை பேசுனீங்க, 10,000 வார்த்தைகளை பேசுனீங்க, எனக்கு தெரியாது. நீங்கள் பேசின வார்த்தையில் எத்தனை வார்த்தை இன்றைக்கு ஆமாம் வீணான வார்த்தையாக இருக்குது, நியாயமான வார்த்தையாக இருக்குது, வீண் இல்லாத வார்த்தையாக இருக்குது. அப்படி வேணா பேசிக்கலாமே. வீணான வார்த்தை, பிரயோஜனமான வார்த்தை, அப்படி வச்சுக்கலாமே. வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கு? இந்த வார்த்தையை குறித்து தான் அவர் சொல்றது, சுத்தவான்களுடைய வார்த்தை. அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறான், சுத்தவான். அவன் வார்த்தையை கம்மி பண்ணிடுவான். இருக்கீங்களா? வார்த்தையை கம்மி பண்ண. ஏன்னு கேட்டால், இந்த நம்ம பேசுகிற அந்த எல்லாத்துக்கும் மீட்ரு விழுந்துனே இருக்கும். டப்பு 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 டப்புன்னு சுத்த மீட்ரு விழுந்துனே இருக்கும். பேச பேச மீட்ரு விழுந்துனே இருக்காங்க. ஆகினால தான் மல்கியா புஸ்தகத்தில் 2வது அதிகாரமா 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கடவுள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் என்ன பண்ணுறாராம், நம்ம பேசும்போது கர்த்தர் அதை என்ன பண்ணுவார்? உற்று கேட்பாரு, கவனித்து உற்று கேட்பாரு. உன் வார்த்தைகள்லாம் எப்படி? உன் வார்த்தைகளுக்கு ஒன்று நியாய தீர்ப்பு நாளிலே பலன் கிடைக்கும், இல்லைன்னா இப்போவே எடுத்துருவாரு, நாளைக்கு கொடுத்துருவாரு. எங்கெங்க என்ன பண்ண என்னென்ன வார்த்தைகள், நிறைய வார்த்தை, கெட்ட வார்த்தை உண்டு, மரியாதை இல்லாத வார்த்தைகள் உண்டு. மரியாதை, அந்த வார்த்தையில் மரியாதைலாம் இருக்காது. தேடி பார்த்தா கூட அந்த மரியாதை இருக்காது. அது பிறப்பு அப்படி, அதோடைய செயல்பாடுங்க அப்படியே. அருவருப்பான வார்த்தைகள் உண்டு. அந்த பேச்சிலேயே ஒரு அருவருப்பு இருக்கும். எப்படி நம்மளுடைய இதெல்லாம் எப்படி? பொய் வார்த்தை உண்டு. உண்மையை பொய் ஆக்கிடும், பொய்யை உண்மையாக்கிடும். கோல் சொல்லுகிற வார்த்தை உண்டு. கேட்டதை சொல்லுகிற வார்த்தை.
கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுவான். இவெல்லாம் அவ்வளோதான். இது யாரும் கேட்டாங்க, சொன்னேன், போய் ஊருக்கெல்லாம் தம்மாடு அடிப்பேன் நீ. ஜாக்கிரதை. வாழும் போதே ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார்னா செத்துட்டவே, அவ்வளோதான், காலி. நீ கை கால் இழுத்துன்னு தான் போவோம். நியாய தீர்ப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும் தெய்வத்துது. கெட்ட வார்த்தை, கேட்ட வார்த்தை, சபிக்கிற வார்த்தை, வார்த்தைங்க நல்லா இருக்குது. இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்றது, இருக்கிறத இல்லாத மாதிரி துணிகரமான வார்த்தை. இது வரும் விசுவாசி வாயில தான் வரும் இந்த வார்த்தைலாம். துணிகரமா பேசினோம். பாவத்துக்கு என்னடா நியாய தீர்ப்பு வருது, இதுக்கெல்லாம் பயப்படாது. இதுக்கெல்லாம் பயப்படாது. பிசாசு உள்ள. பரிசுத்தத்துக்கு மாறான வார்த்தை. அவன் பேசிட்டு புத்தி பிசங்கினாலே பேசினேன். அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் சொல்லுவான் பேசிட்டு, ஐயோ தெரியாதனமா பேசிட்டேன். நியாய தீர்ப்பு நாள் அப்படின்ட்டு அதான் சொல்கிறேன். நியாய தீர்ப்பு நாளில் நாம் செய்கிற காரியத்துக்கு நியாய தீர்ப்பு நாளில் ஒன்று பலன் கிடைக்கும், இல்லைன்னா வாழுகிற காலங்களிலே கிடைக்கும். வார்த்தை சுருக்கமாக கரெக்டாக பிரசங்கி 5:2 வாசிங்க. 5:2 தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயில் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லாமலும் எப்படி வார்த்தை கரெக்டாக இருக்கட்டும். வார்த்தையில் சுத்தம் இல்லைன்னா ஆண்டவர் நீ மற்ற விஷயங்களில் சுத்தம் இருக்கிறியா இல்லையா, வார்த்தையில் சுத்தத்தை உண்டாக்குறாரு ஆண்டவர். நீ வார்த்தையில் நீ வாயில தான் சோத்திரம் சொல்கிற. துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து வருகிறது. கடைசி நாட்களில் மனுஷர்கள் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து என்ன சொல்லணும்? கணக்கு. யோபு தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதும் போது 19வது அதிகாரத்தில் 11வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் 11:4 சொல்லும் போது வாசிங்க. என் சொல் சுத்தமும் துப்புரவானவனாய் என்றும் நீ சொல்லுகிறீர். விஷயம் என்னன்னு கேட்டினா, சொல் சுத்தம். தேவனுடைய பார்வையில் என்ன இருக்கணும்? தேவனுடைய பார்வையில் சொல்லு சுத்தமாக இருக்கணும். சொற்களின் மிகுதியில் பாவம் இராமல் போகாது. ஆகினால் வாய மூணு அமைதியாருன்றது காரணம் அவ்வளோதான். எங்கேயோ பேசுகிறோம், பேச்சு கடவுள் இல்லை. பேசுகிற இடத்துல கடவுள் இல்லை. பேசுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே 2 பேர் பேசுகிறான். மீரியாம் பேசுகிறா, கூட அவங்க அண்ணன் சகோதரன் ஆரோன் அங்கே இருக்கிறான். அவள் தான். மோசே சம்பந்தப்பட்ட ஆள் கூட அந்த இடத்துல இல்லை. ஆனால் 2 பேர் பேசினதை கடவுள் கேட்டாரு. எங்க கொண்டு வந்தாரு? நியாய தீர்ப்ப எங்க கொண்டு வந்தாரு? உடனே ஸ்பாட்ல. சம்பந்தப்பட்ட ஆள் இல்ல, கடவுளும் அந்த இடத்துல இல்ல. 2 பேரும் சும்மா பேசிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இருக்கீங்களா? உன் சொல்லு சுத்தமா இருக்கட்டும். உன் சொல்லு கரெக்டா இருக்கட்டும். சும்மா தேவையில்லாத சொல்லு சுத்தமா இல்லைன்னா பூரண புருஷன் இல்லை நீ. யாக்கோபு தானே சொல்றார் 4வது அதிகாரத்தில். பூரண 3வது அதிகாரத்தில் அவர் சொல்லும் போது 2வது வசனத்தில் சொல்லு சுத்தமா இல்லைன்னா நீ பூரணமே இல்லை. நீ அதில் பாதி இதில் பாதி. வாசிங்க பார்க்கலாம். இவன் இங்க இந்த வசனம் சொல்லும் போது இப்படியா சொல்லுது, சொல்லு கரெக்டா இருந்துச்சுன்னா பூரண புருஷன், பூரண மனைவி ஸ்ரீ. சொல்லு சுத்தமா இல்லை நீ ஆம்பளி. வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க, அப்படிதான் சொல்லுது அந்த வசனம். அப்படிதான் சொல்லுது. பூரண புருஷனுக்கு ஆப்போசிட் அதுதான்.
சொல்லு சரியா இல்லைன்னா நம்ம மீச இருக்கலாம், நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கலாம், நம்ம சம்பாதிக்கலாம், நம்மளுக்கு எல்லாம் இருக்கலாம். ஆனால் இதுக்கு தகுந்த மாதிரி பூரண புருஷன் இல்லை நம்ம. அதே போலதான் இந்த இடத்துல சொல்லு சுத்தமான பூரண ஸ்திரீ அல்ல. பிரியமானவர்களே, அப்போ வார்த்தைகள் சரியான விதத்தில் போறதுக்கு நாம நம்மை சரிப்படுத்தி கொள்வோம். சுத்தவானுடைய வார்த்தைகள், சுத்தவான்கள் பேச்சு கரெக்டாக இருக்கட்டும். இருந்தால் இருக்குது, இதுதான் இருக்குது, அதான் இருக்குது, அதான் முடிஞ்சு இது ஊமை மாதிரி இருக்கும், ஊரை கொளுத்திடும். ஊமை தான் அது, ஊரை கொளுத்திட்டு போயிடும். அப்பா சொல்லுவாங்க, ஊமை ஊரை கெடுக்கும். வெட்டி போட்டான் இதெல்லாம். சரி, அடுத்த வசனம் சகரியா புஸ்தகம் 3:3. இது அடுத்தது என்னன்னு கேட்டா, யோசுவா இங்க ஒரு ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்றான். ஆடை சுத்தம். நான் முன்னாடி சொன்னது போல அந்த ஆடை சுத்தம் அப்படின்னும் போது எனக்குள்ள இருக்கிற சுபாவங்கள், எனக்குள்ள இருக்கிற ஆள் பாதி. உலகத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க, ஆளை வச்சு தான் எடை போடுவாங்க. ஆள் பாதி, என்ன பாதி? அடுத்தது ஆடை பாதி. அப்போ எனக்குள்ள இருக்கிற அந்த தகுதி, ஆள் தான், அந்த ஆடை தான் தகுதியை கொடுக்கும் அப்படி சொன்ன. போன வார்த்தை கூட அப்படி தான் பேசினேன். ஆள் தான், அந்த ஆடை தான் தகுதியை கொடுக்கும். அவன் தான் யார்? அவன் டாக்டரா, இல்லை அவன் கம்பவுண்டரா, இல்லை அவன் டிரைவரா, இல்லை அவன் யார் அப்படின்னு சொல்லி இந்த ஆடை தான் நம்மளை யாருன்னு காட்டிடும். அப்போது இந்த இடத்த சொல்லும் போது இப்படி சொல்லுகிறது, ஆமாம், சுத்தமும் பிரகாசமும் உள்ள வஸ்திரம். 19வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 19:8 வாசிங்க பார்க்கலாம். 19:8. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அந்த 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 ஆடை சுத்தம் அப்படின்னும் போது நம்முடைய வாழ்க்கை சுத்தம். வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் சுத்தம். உன் செயல்பாடுகள். நான் பாட்டுக்கு ஒரு தகுதியான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு நான் பாட்டுக்கு வேறு மாதிரி எல்லாம் இல்லை. ஒருத்தர் கொண்டு வந்தாங்க என் கையில். அது அந்த ஆடையை வச்சு தான் ஆளை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆடையை வச்சு தான் ஆளை கண்டுபிடிக்கலாம். நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொல்லும் போது கூட இப்படி தான் சொன்னேன். வேசியின் ஆடை ஆபணங்களை தரித்து கொண்டு இருந்த ஒருத்தி உட்கார்ந்துருந்தாலாம். நான் பிரசங்கம் பண்ணும்போது இந்த விஷயத்த சொன்னேன். அங்கே தப்பாக நினைக்காதீங்க, அங்கே மாமனார் அப்படி போனார். மாமனார் அப்படி போன உடனே வாழ்க்கையே தவறாயிடுச்சு. உட்கார்ந்து யாவா நல்ல குடும்பத்து பொண்ணு, ஏதோ இருந்துச்சு எடுத்து பூசிக்கணும் மேலே, பூசின்னு உட்கார்ந்துருந்தா பாருங்க, மாமனார் அழகாக உள்ளே போயிட்டு வந்துட்டார் வெளியே. இந்த வஸ்திரம் ரொம்ப முக்கியமானது. என்கிட்ட கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது இந்த சைடு கோடு இருந்துச்சு பாருங்க, வச்சு இந்த சைடு கோடு இருந்துச்சுனாவே ரூட்டு சைடாக போகுதுன்னு அர்த்தம். உன் பொண்ணுக்கு அதை மாற்று அப்படின்னு. அவள் வாடுறா, இவன் நேரில் வச்சு கோடு வாடினா போகிறாள், இங்கேருந்து வாடுறா, இங்கே ஒரு கோடு போட்டு வச்சுக்கிறா, இவளுக்குண்டு ஒரு ரூட்டு. நம்மளுங்க யாருன்னா போடுறீங்களா சைடு கோடு? ரூட்டு வந்து சைடில் போடுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. கோடு நேரம் பொம்பளைங்களுக்கு நேரம் ஆடவருக்கு கோடு வச்சு கோடு நேரம் போட்டு வாரு. மயிரை பிரித்து போட்டுன்னு 4 பேர் மயிரை பார்க்கணும், மயில் இருக்கிற வாசனை 4 பேருக்கு வரணும். அப்படியா? சர்ச்சைக்கு வரும்போது கூட பிரித்து போட்டுன்னு வருவேன், வெக்கமா இல்லை உனக்கு? இழுத்து கட்டின்னு தான் வரிய, சர்ச்சில் வசனம் படிக்கிற இது கூடவா உனக்கு தெரில? மயிரை பின்னி போட்டுக்கிறது தெரில? இன்னும் இதை படிச்ச நீ மயிரை பின்னி அப்படின்னு இருக்குதுல்ல, முக்காடை போட்டு அப்படியே உட்காருதா? இங்கே அதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் மாறிடணும். இங்கே அந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே வந்து ஆமாம் சரியாக ஆயிடணும். ஜெபம் பண்ணலாமா? நல்லா முழங்கால் படிக்கிட்டு
நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே முழங்கால் படிட்டு நான் கேட்குற வார்த்தைகள் இல்லை ஆண்டவரை நான் எங்கே தவறுனேன் அதை வண்டி கேளுங்க. இந்த வார்த்தைகள்லாம் ஒருவேளை நம்ம கேட்ட வார்த்தைகளாக இருக்கலாம். நாங்கள் இப்போ சொல்கிறோம், ஆமாம் ஆமாம், இருதயத்தில் சுத்தம் வேணும், நடக்கையில் சுத்தம் வேணும், ஜபத்தில் சுத்தம் வேணும், வாழ்க்கையில் சுத்தம் வேணும், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் அந்த விஷயத்தில் சுத்தம் வேணும், அவன் சுத்தமாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு எட்டப்படும் அப்படின்னு சொல்லி அவன் வார்த்தை சொல்லுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம கேட்க போகிற காரியம், நான் எங்கே தவறுனேன்? கொடுத்ததில் தவறுனா, பேசினதில் தவறுனா, நடக்கையில் தவறுனா, ஏன் இந்த காரியம் நடந்துச்சு, எதுக்கு இந்த காரியம் நடந்துச்சு, இந்த காரியம் நடக்கிறதுக்கு என்ன காரணம், காசு பணத்தில் தவறிட்டேனா நான், அல்லது என் வாழ்க்கையில் எங்கே தவறுனேன், இந்த பிரச்சனை வருவதுக்கு காரணம் என்ன, எங்கே தவறுனேன்? ஒரு 2 நிமிஷம் டைம் தட்டுமா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் டைம் தரேன். நல்லா வாய்களை திறங்க பார்க்கலாம், நல்லா வாய்களை திறங்க பார்க்கலாம். இந்த சுத்திகரிப்பில் நம்ம கேட்க வேண்டிய விஷயம், நான் எதிலே தவறினேன். நீங்கள் பேசுறது எங்கே தெரியுமா? ஏசப்பா கிட்ட பேச போகிறீங்க. அவர் க்ளீனாக சொல்லிடுவார் நீ எங்கே தவறுன அப்படின்னு சொல்லி. அவருக்கு இந்த வளவலா கொலகொலாம் இருக்காது. எனக்கே அது இருக்காது. நான் வளவலா கொலகொலா பேசுகிற ஆள்லாம் இல்லை. வெட்டு ஒன்று துண்டு ஒன்று, வந்தாவா வராடி போ, நீ உன்னால் இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நீ உன்னால் நான் ஒன்றும் வாழ போகிறதில்ல, அவ்வளோதான். அப்படியே வெட்டி விடுற ஆள் நான். அப்போ கடவுள் எப்படி இருப்பார் கொஞ்சம் நினச்சி பாருங்க. அப்போ நீங்க கேட்க போகிற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்க போகிற, ஆண்டவரை நான் எங்கே தவறுனேன்? ஆண்டவர் பளிச்சுன்னு கொண்டு வந்து முகத்துக்கு முன்னாடி நிச்சிருவாரு. நீ தவறுன காரியத்தை முகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிருவார். நீ இங்கே தான் தவறுன, உன்னுடைய பேச்சு காரணம், உன்னுடைய வார்த்தை காரணம், உன்னுடைய நடக்க காரணம், உன் ட்ரெஸ்ஸு காரணம், உன்னுடைய உறவு காரணம், உன்னுடைய இப்படிப்பட்டதான நாட்கள் காரணம், எல்லாத்தையும் டான் 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 கொண்டு வந்து வச்சிருவாரு. கொஞ்ச நேரம் டைம் தரேன். நல்லா வாய்களை திறந்து கேளுங்க அப்பா கிட்ட, ஆண்டவரே நாங்கள் எதிலே தவறினோம்? செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் போயிட்டோம்மா, கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்காமல் போயிட்டோம்மா, நாங்கள் இப்படி இருக்கிறோன்னு சொல்லி இல்லாமல் போயிட்டோம்மா, எங்கள் வாழ்க்கை எதில் போச்சப்பா? நாங்கள் ஜபத்தில் தவறினோம்மா, அல்லது பரிசுத்த வாழ்க்கையில் தவறிட்டோம்மா, நாங்கள் கத்தாவை நடக்கையில் தவறிட்டோம்மா, புருஷன் கையில் உறவில் தவறிட்டோம்மா, அல்லது கத்தாவே குடும்ப வாழ்க்கையில் கத்தாவை தவறிட்டோம்மா, நாங்கள் காசு பணத்தில் தவறிட்டோம்மா, நாங்கள் எங்களுடைய நடக்கையில் தவறிட்டோம்மா, நாங்கள் எதில் தவறணும்? நான் எதிலே தவறினேன்? கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறங்க பார்க்கலாம். ஓ ரபானா ஷகர புதியாந்தல ரபானா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா, நாங்கள் எதில் தவறணும் கத்தாவே, எங்கள் வாழ்க்கை எதில் தவறிச்சு, எங்களுடைய கத்தாவே ஜீவியம் எதில் கத்தாவே மிஸ் ஆச்சு அப்பா. கத்தாவே உணர்த்துவீராக ரீபா கரலா ஷிகரதா ரபனா, உணர்த்துவீராக, எங்களை சரிப்படுத்துவீராக, தவறின இடத்தை காட்டுவீராக, தவறி போன இடங்களை காட்டுவீராக, எங்களை சரிப்படுத்துகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தாங்கப்பா. நாங்கள் கத்தாவை சொஸ்தமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தாங்கப்பா, நாங்கள் சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தாங்கப்பா. எங்களுக்குள்ள கத்தாவே வெளிப்படுத்தும்படியாய். ஹalleluya 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 ஹalleluya. வெளிப்படுத்தும்படியாய் கத்தாவே உத்தமன் கேட்கிறானே, சன்மார்க்கன் கேட்கிறானே, தேவனுக்கு பயந்தவன் கேட்கிறானே, தேவனால சாட்சி பெற்றவன் கேட்கிறானே, நாங்க எதிலே தவறினோன்னு சொல்லி கேட்கிறானே. இன்றைக்கு நாங்க பாவ ஜீவியத்தில் வாழுகிற, பாவ உலகத்தில் வாழுகிற, பாவ காரியத்தில் வாழ்கிற நாங்க கேட்கிறோம், நாங்க எதில தவறணும்? நாங்க தவறின இடம் எங்கப்பா? எங்களை பிசாசு வழி தப்பி கொண்டு போன இடம் எது? எங்களை பிசாசு ரூட்டு மாத்தின இடம் எது? கத்தாவே வெளிப்படுத்துவீராக. ஹalleluya 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 ஹalleluya. praise the lord praise the lord praise the lord. இன்றைக்கு ஒருவேளை அதற்கு தண்டனை என்ன தெரியுமா? அந்த விஷயத்தையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒருவேளை இன்றைக்கு நாம் தவறுகிறதான அந்த இடத்துக்கு தண்டனை, நான் சொன்ன வார்த்தையில் 13 யோபு 13:24 சொல்லுது. யாராவது ஒருத்தர், எல்லாம் அப்படியே நிலையில இருப்போம், யாராவது ஒருத்தர் அந்த வசனம் தோண்டி வாசிங்க.
13:24. முகத்தை மறைத்து, ஒன்று முகத்தை மறைத்து, ரெண்டு விஷயம் நல்லா கேளுங்க. இந்த காரியத்துக்கு தண்டனை ரெண்டு விஷயம். ஒன்று, கர்த்தர் முகத்தை மறைப்பார். நீ என்னதான் பேசினாலும், என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் கூட்டி குப்பார் பண்ணி என்னதான் பண்ணாலும், கர்த்தர் மறைச்சது தான். ரெண்டாவது யாருன்னா தெரியுமா? அவர் தான் உனக்கு பகஞ்சனே. அவர் தான், நான் இல்லை. உனக்கு பகஞ்சன் யாரு? கர்த்தர். கேட்கலாமா? இப்போ கேட்கலாமா? நாங்கள் எதிரில் தவறணும். கேளுங்க எல்லாம் வாய்களை திறந்து. இன்னும் ஒரு நிமிஷம் டைம் தரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பதாக வெளி அரங்கமாய் இருக்கிறது. எல்லாம் வெளி அரங்கமாய், ஒன்று கூட அவருக்கு மறைவான காரியங்கள் இல்லை. ஒன்று கூட அவருக்கு மறைவான காரியங்கள் இல்லை. எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மனுஷங்கிட்ட தவறலாம், மனுஷங்கிட்ட பொய்ய பேசலாம், மனுஷங்கிட்ட மறைக்கலாம், மனுஷங்கிட்ட எதையாவது சொல்லலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட நீ உன்னால் வாயை திறக்கவே முடியாது. கர்த்தர்கிட்ட நீ எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. இன்றைக்கு நீ நல்லவன் போல இங்கே வேஷம் போடலாம், நல்லவ போல வேஷம் போடலாம், அல்லது பக்திமானை போல இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல உலகத்தை ஏமாத்தலாம். ஆனா தெய்வத்தை ஒரு நாளும் ஏமாத்த முடியாது, ஒரு நாளும் ஏமாத்த முடியாது. ஆகையினால் தான் இந்த மனுஷன் பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நான் எதுல தவறுனேன்? அவன் கேட்கும் போது தாங்க, என் பிள்ளைங்கெல்லாம் செத்து போச்சு, என்னுடைய கர்த்தாவே சொத்து சொகெல்லாம் அழிஞ்சு போச்சு, என் சரீரெல்லாம் புண்ணா போச்சு, என் வாழ்க்கை இப்படி மாறிச்சு, ஏதோ ஒரு குறை என்னிடத்துல உண்டு, நான் என்ன பண்ணேன்? வாய்களை திறந்து நான் என்ன பண்ணேன், எங்க தவறுனேன், நான் எங்கே தவறினேன்? ஒருவேளை மறந்து இருக்கலாம் இந்த விஷயங்களை நாம் மறந்து இருக்கலாம். மறப்பது தான் மனுஷனுடைய செயல்பாடாச்சு. இந்த காரியத்தை செஞ்சு மனுஷன் ஒருவேளை என்றைக்கோ செஞ்சது நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் ஞாபகம் ஊட்டுவார். கர்த்தர் மறுபடியுமாய் உன்னை, ஆமாம், அந்த ஞாபக சக்தியை மறுபடியுமாய் கொடுத்து உன்னை மறுபடியுமாய் சுத்திகரித்து கொள்ள ஒரு வாய்ப்பை தருவார். நல்ல வாய்களை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் சொல்லாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இவ்வளவு வசனத்தை கேட்டு மறுபடியுமா எங்களுக்கு நாங்க உத்தமமா இருக்கிறோம் சொல்லிடாதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க நல்லா இருக்கணும் சொல்லிடாதீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களை சரிப்படுத்துங்கப்பா, எங்களை சரிப்படுத்துங்கப்பா. ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்களை சரிப்படுத்துங்கப்பா. அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற எத்தனை பேரோ இன்றைக்கு அவர் சுத்தம் உள்ளது போல தன்னையும் சுத்தமானாய் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். கரத்தில் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம யாராவது ஒத்து ஜெபம் பண்ணலாமா? யாராவது ஒத்து ஜெபம் பண்ணுங்க. நான் எதிலே தவறினோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள், நான் மௌனமாக இருப்பேன். யாராவது ஒத்து ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ், அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீசஸ், ஜீசஸ். ஆமென் அப்பா, ஆமென் அப்பா. ஜீசஸ் உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா.
உதவி செய்யுங்க டாடி. இருக்கட்டும்பா, இருக்கட்டும்பா. செய்யுங்க டாடி. ஆமாம். இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உதவி செய்யுங்க டாடி. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஜெபத்தை தேவன் கேட்டார் விசுவாசத்தோடு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம ஜெபித்து இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். நாளைக்கு காலையில் ஆராதனை இருக்கிறது. துரிதமாய் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உதவி செய்யட்டும். நாளைக்கு மாலை தொழுநோயாளிகள் கூட்டம் இருக்கிறது. அதற்கும் தகுதியாருங்கள். அதுக்கும் நீங்கள் ஜெபத்தில் இருங்க. கர்த்தர் உங்களை நடத்தட்டும். ஜெபித்து நம்ம முடிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அருமையாய் கொடுத்திருக்கிற இந்த நல்ல இரவு வேலைக்காக நடு செலுத்துகிறோம். தகப்பனே, ஒரு சிறு கூட்டமாக உம்மை நாங்கள் தொழுத்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு நீங்கள் தயவு பாராட்டின அந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் எதிலே தவறினோமோ எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் மௌனமாக இருப்பேன் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் யோபு தன்னுடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிறபடி என் மீறுதல் எத்தனை, என் பாவங்கள் எத்தனை, என் அக்கிரமங்கள் எத்தனை என்று சொல்லி அவன் கர்த்தாவே அங்கலாய்த்து கதறுவதைப் போல நாங்களும் கர்த்தாவே இன்றைக்கு கர்த்தாவே அதையெல்லாம் நாங்கள் தியானம் பண்ண இந்த சனிக்கிழமை எங்களுக்கு கர்த்தாவே ஒரு ஆயத்த நாளாக இருக்கட்டும் அப்பா. எங்களை அப்படியாய் புதுப்பிவிங்க. நாளைக்கு எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு கர்த்தாவே சம்பாஷிங்க. நாளைக்கு கர்த்தாவே நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தோடு நடக்கட்டும். எல்லா குறைகள் மாறட்டும். கர்த்தர் கர்த்தாவே பிள்ளைகளை கொண்டு வருவீராக. உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருவீராக. வார்த்தைகளை வசனங்களை தருவீராக. ஆசீர்வதிப்பீராக. எல்லா தீய வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும் அப்பா. தகப்பனே, கிளை சபை ஊழியங்களை, ஊழியக்காரனை, விசுவாச குடும்பங்களை, சபையை முற்றிலுமாய் பொறுப்படுங்க. உலகம் எங்கும் நடக்கிற எல்லா ஊழியங்களை பொறுப்படுத்தி நடத்துங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஆசீர்வாதமாய் நடத்திட்டாங்க. விசேஷமாய் நாளைக்கு மாலை நடக்கிற நோயாளிகள் கூட்டத்தை கர்த்தர் கர்த்தாவை அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. அதுக்குண்டான தேவைகள் சந்திக்கப்படட்டும் கர்த்தர். அதுக்குண்டான வழி வாசல்களை திறந்து தருவீராக. குறைகளை மாற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைங்க, சமாதானத்தினால் நிரப்புங்க. எந்த குடும்பத்திலையும் துக்க காரியங்களும் மன சஞ்சலமான வேதனையான காரியங்களும் நடக்காதபடிக்கு எல்லா குடும்பத்தையும் பத்திரமாய் நடத்தும். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லலாம், ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.